அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெடும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்ணீ. புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொற்றவையில் சிற்றவையில் புகும் தருணம் இதுவே, புகும் தருணம் இதுவே, புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரி அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜீவனுக்கு முன் பிறப்பு உண்டா இல்லையா என்ற ஒரு கேள்வி சமுதாயத்திலே அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. அதற்கு சரியான விளக்கமும் உலகத்தில் தோன்றிய ஞானிகள் சரியான முறையிலே கொடுக்கவில்லை, விளக்கம் தரவில்லை. ஆனால் வள்ளல் பெருமான் அவர்கள் மிக தெளிவான விளக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். முன்பிறப்பு உண்டா இல்லையா, பாவ புண்ணியங்கள் பதிவு உண்டா இல்லையா, தீவினை நல்வினை என்ற பதிவு உண்டா இல்லையா என்ற கேள்விகளுக்கெல்லாம் மிக தெளிவான பதிலை ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற ஒரு நூலில் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். அதை பற்றி நாம் சிந்திப்போம். வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லுகிறார்கள், கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவர்களில் அநேகர் பசி, கொலை, பிணி முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுவது எதனால் என்று அறிய வேண்டில் முன்தேகத்தில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விரும்பாமல் விட்டு கடின அறிவுள்ளவர்களாகி துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களாதலால் கடவுள் விதித்த அருளாக்கினைப்படி பசி, கொலை, பிணி முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகிறார்கள் என்று அறிய வேண்டும் என்று மிக தெளிவாக பதிவு செய்கிறார்கள். முன்தேகம் உண்டு என்பது எப்படி என்று அறிய வேண்டில் ஒரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடியிருக்க வந்த ஒரு சம்சாரி அதற்கு முன்னும் வேறொரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடித்தனம் செய்திருந்தான் என்றும் வீடில்லாமல் குடித்தனம் செய்ய மாட்டான் என்றும் பின்வந்த வீட்டிலும் கலகம் நேரிட்டால் திரும்ப வேறொரு வீட்டில் குடிபோவான் என்றும் தனக்கென்று சுதந்திரமாக ஒரு வீடு கட்டிக்கொண்டால் முன்போல் குடிக்கூலி கொடுத்து குடிபோவதை விடுவான் என்றும் அறிவது போல இந்த தேகத்தில் ஆகார கூலி கொடுத்து குடியிருக்க வந்த ஜீவன் இதற்கு முன்னும் வேறொரு தேகத்தில் அந்த கூலி கொடுத்து ஜீவித்திருந்தான் என்றும் தேகமில்லாமல் ஜீவித்திருக்க மாட்டான் என்றும் இந்த தேகத்திலும் கலகம் நேரிட்டால் இன்னும் வேறொரு தேகத்தில் குடிபோவான் என்றும் தனக்கென்று சுதந்திரமாக நித்தியமாகிய அருள் தேகத்தை பெற்றுக்கொண்டால் பின்பு வேறொரு தேகத்தில் குடிபோக மாட்டான் என்றும் அறிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். முன்தேகம் எடுத்தும் பின்தேகம் எடுத்தும்
முன்தேகம் எடுத்ததும் பின் எடுப்பதும் இல்லை. இப்பொழுது எடுத்த தேகம் அடிந்தால் அடிந்து விடுவான் என்றும், சிலர் முக்தி அடைவான் என்றும், சில புண்ணியங்களை எக்காலத்தில் அனுபவிப்பான் என்றும், சிலர் தேகம் இல்லாமல் தேகம் அழிந்த விடத்தில் இருப்பான் என்றும் பலவாறு வாதிப்பது எதனால் என்று அறிய வேண்டில், அவரவர்களும் தேகமே ஆன்மா என்றும் போகமே முத்தி என்றும் கொல்லப்பட்ட லோகாயுத மதத்தாரது கொள்கைக்கு சம்பந்தப்பட்டவர்களாதலால் மூடமாகிய தேகத்தில் அறிவாகிய ஆன்மா ஒருவன் உண்டு என்றும், அவனுக்கு பந்த முக்தி உண்டு என்றும், முக்தி அடைகின்ற பரியந்தம் பந்த விகற்பத்தால் வேறு வேறு தேகத்தை எடுப்பான் என்றும், பிரத்யட்சம் அனுமானம் முதலிய பிரமாணங்களால் உண்மையை அறிந்து கொள்ள மாட்டாதவர்கள் என்றும், அவர்கள் கொள்கைக்கு பிராணமும் யுக்தியும் அனுபவம் இல்லை என்றும் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, இல்லை என்பது எப்படி என்று அறிய வேண்டில், ஜீவர்கள் தங்கள் சுதந்திரத்தாலே தேகபோகங்களை அடைகின்றார்கள் என்றால் தங்கள் இச்சைக்கெடுத்த தேகங்களையும் போகங்களையும் அடைய வேண்டும். அப்படி அன்றி சிலர் இச்சைக்கெடுத்த பழுதற்ற அங்கமுள்ளவர்களாகவும் சுகங்களை அனுபவிப்பவர்களாகவும், சிலர் இச்சைக்கு அடாத பழுதுள்ள அங்கம் உள்ளவர்களாகவும் துக்கங்களை அனுபவிக்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆதலில் ஜீவர்கள் தேகபோகங்களை தங்கள் இச்சையால் அடைந்தவர்கள் அல்ல என்றும், அவரவர்கள் அப்படி அடைவது இயற்கை என்றால், இயற்கை என்பது எக்காலத்தும் வேறுபடாமல் ஒரு தன்மையாக இருத்தல் வேண்டும். அப்படி ஒரு தன்மையாக இராமல் பல்வேறு வகைப்படுதலால் இயற்கை அல்ல என்றும் அறிய வேண்டும். கடவுள் இச்சை என்றால் கடவுள் கருணையும் நீதியும் உடையவராதலால் எல்லா ஜீவர்களுக்கும் ஒரு தன்மையாக சுக அனுபவங்களையே அடைவிக்க வேண்டும். அப்படி அடைவிக்காமையால் கடவுள் இச்சை அல்ல என்றும் அறிய வேண்டும். கடவுள் அருளால் சிருஷ்டித்த முதல் சிருஷ்டியில் தமது இயற்கை இன்பத்தை அடையும்படி விதித்த விதிகளை பழமையாகிய பல வாசனையால் முயற்சி தவறினபடியால் அந்த அனாதிமல வாசனையில் முயற்சி வேதங்களால் பின் பல தேகபோகங்கள் இரண்டாவது சிருஷ்டியில் நேரிட்டது என்றும் பிரமாணித்து அறிய வேண்டும். எடுத்துக்கொண்ட தேகம் தவறினால் வேறு தேகம் எடுப்பதில்லை என்றால் முதல் சிருஷ்டி தொடங்கி இதுவரையில் அழிந்த தேகங்களுக்கு அளவில்லை. அப்படியே ஆன்மாக்களுக்கும் அளவில்லை. ஆகவே இனி ஆன்மாக்கள் தேகங்களை எடுக்காமல் இருக்க வேண்டும். அப்படி இல்லை, தேகங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆயின் ஆன்மாக்களை நூதனமாக செய்து அது அதற்கு நூதனமாக தேகங்களை வருவிப்பது என்றால், நூதனமாக தேகமாத்திரம் செய்ய தேகத்துள் இருக்கிற ஆன்மாவை நூதனமாக செய்யப்படாது. எவ்வளவு மிக தெளிவாக நமக்கு பதிவு செய்கிறார் வள்ளல் பெருமான் அவர்கள். ஆன்மாவை பற்றி சொல்லுகிறார். ஆன்மா எக்காலத்தும் உள்ளதாய் விளங்கப்பட்டது. அது தோன்றுதலும் அழிதலும் இல்லை. அதை ஆக்கவும் அடிக்கவும் படாது. ஆன்மாக்களும் குடத்தை போல் செய்யப்படுவதானால் சுகதுக்கங்களை அனுபவிக்க அறியாது. புண்ணிய பாவங்களை அடைய மாட்டாது. குடம் அழிவது போல் அழிந்து போய்விடும். அழியுமானால் வந்த முத்தைகளும் இல்லை, புண்ணிய பாவங்களும் இல்லை. ஆதலால் குடம் உடைகின்ற போது குடத்தினுள் இருந்த காற்றும் ஆகாயமும் உடையாமல் இருப்பது சிறுவர்களுக்கும் தெரியும். ஆதலில் தேகம் அழியும் போது தேகத்தினுள் இருக்கிற ஆன்ம விளக்கமும் கடவுள் விளக்கமும் அழியாது என்றும், ஆன்மாக்கள் முயற்சி பேதத்தால் தேக போக பேதங்களை அடைவது உண்மை என்று யுக்தியால் அறிய வேண்டும். ஒரு தாய் தந்தைக்கு ஒரு காலத்தில் இரட்டை பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அவற்றில் ஒரு பிள்ளை சிவந்தது, ஒரு பிள்ளை கருத்தது. ஒரு பிள்ளை அங்கப்படுதுள்ளது, ஒரு பிள்ளை அங்கப்படுதில்லாதது. ஒரு பிள்ளை பால் குடிக்கின்றது, ஒரு பிள்ளை பால் குடிக்க
குடிக்கில் சத்தம் பண்ணுகிறது. ஒரு பிள்ளை வியாதி உள்ளது, ஒரு பிள்ளை வியாதி இல்லாதது. ஒரு பிள்ளை 2 வயதில் பேசுகின்றது, ஒரு பிள்ளை பேச தெரியாமல் இருக்கின்றது. இந்த இரட்டை பிள்ளைகளுக்கு இந்த தேகம் இந்த பேதம் எவ்விடத்தில் யாதொரு ஏதுக்களும் இல்லாமல் வந்ததை ஊன்றி விசாரிக்கில் முன் பிறப்பில் எடுத்த தேகத்தின் கர்மாவாகிய முயற்சி பேதங்கள் என்று அறிய வேண்டும். இந்த இரட்டை பிள்ளைகளுக்கு 3 வயதில் விளையாடும் போது தனித்தனி தாய் தந்தைகள் கொடுத்தங்களை வைத்து தின்னுகின்ற தருணத்தில் இவ்விரண்டு பிள்ளைகளுள் தவிர வேறு பிள்ளை ஒன்று வந்தால் அதை கண்டு இவ்விருவரில் ஒரு பிள்ளை தன் கையில் இருக்கிற தின்பண்டத்தை கொடுக்கின்றது, ஒரு பிள்ளை தன் கையில் இருக்கிற தின்பண்டத்தை கொடுக்கிறது, மற்றொரு பிள்ளை கொடுக்கப்படாது என்று தடுக்கின்றது. ஒரு பிள்ளை புத்தகத்தை எடுத்து சிறுவர் படிக்கின்றது போல் படிக்கின்றது, மற்றொரு பிள்ளை புத்தகத்தை பிடுங்கி எரிந்து படிக்கப்படாது என்று அடிக்கின்றது. ஒரு பிள்ளை பயப்படுகின்றது, மற்றொரு பிள்ளை பயப்படாமல் இருக்கின்றது. இப்படி இந்த பிள்ளைகளுக்கு தயை, அன்பு, அறிவு, செய்கை முதலியவைகள் தாய் தந்தையர்கள் கற்பியாத காலத்தில் தானே உள்ளதாகவும் இல்லாததாகவும் எப்படி வந்தது என்று விசாரிக்க தொடங்கில் இந்த 2 பிள்ளைகளுக்கும் முன் பிறப்பில் எடுத்த தேகத்தில் இருந்த வாசனை இந்த பிறப்பில் இந்த தேகத்தில் கற்பியாமல் வந்தது என்றும் அனுபவத்தால் கருதி அறிய வேண்டும். இப்படி அறிந்தால் ஜீவர்களுக்கு முன்னும் பின்னும் தேகம் உண்டு என்பது நன்றாக தெரியும். இப்படி அறிய மாட்டாமையால் பிறப்பில்லை என்கிறார்கள் என்று அறிய வேண்டும். அன்றி இவ்வூல தேகத்தில் அழியாமல் இருக்கின்ற பொழுது சொப்பனத்தில் ஆன்மா வேறு வேறு தேகம் எடுத்தும் பல பல விசித்திரங்களை அனுபவிக்கின்றது. ஆதலால் இந்த தேகம் நீங்கும்போது வேறு தேகம் எடுத்து வாசனை கெடுத்த அனுபவங்களை அனுபவிக்க என்பதை சொல்ல வேண்டுவதில்லை. அன்றி சித்தி விசேஷத்தால் இந்த தேகத்தில் இருக்கிற ஒருவன் இந்த தேகத்தை விட்டு வேறு தேகத்திற்கு பிரவேசிக்கின்றான் என்றால் இந்த தேகம் அடியும் போது இதிலிருந்து ஆன்மா கண்ம பேதத்தால் வேறு தேகத்தில் பிரவேசிக்கும் என்பது சொல்ல வேண்டியதில்லை. அன்றி ஒரு பட்சியானது கால வேற்றுமையால் குண வேற்றுமையாலும் முன் முட்டை என்கின்ற ஒரு தேகத்திலிருந்து பின்பு குஞ்சு என்கின்ற மற்றொரு தேகத்தில் வருகின்றது. ஆதலால் ஆன்மாக்கள் கர்ம பேதத்தால் இந்த தேகத்திலிருந்து வேறு தேகத்தில் வரும் என்பது சொல்ல வேண்டியதில்லை. அன்றி ஒரு குளவியால் ஒரு கிருமி புழு என்கின்ற தேகத்திலிருந்து குளவி என்கின்ற தேகத்தில் வருமானால் கர்மத்தினால் ஒரு ஆன்மா ஒரு தேகத்திலிருந்து மற்றொரு தேகத்தில் வரும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை. அன்றி ஒரு ஆன்மா ஒரு பிறப்பிற்தானே சிசத்திலிருந்து பாலதேகத்திலும் பாலதேகத்திலிருந்து வாலிப தேகத்திலிருந்து வாத்திவ பேதத்திலும் வருமானால் அந்த கண்ம பேதத்தால் வேறு பிண்ட தேகத்தில் வரும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை. அன்றி மந்திர தந்திர பேதத்தால் ஒரு பிறப்பிற்தானே பெண் தேகத்திலிருந்து ஆண் தேகத்திலும் ஆண் தேகத்திலிருந்து பெண் தேகத்திலும் ஆன்மாக்கள் வருமானால் கர்ம பேதத்தால் வேறு தேகம் எடுக்கும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை. அன்றி ஒரு தாவர தேகத்திலிருந்த ஆன்மாவானது அந்த தேகத்தில் தானே மரகத கிருமி என்கின்ற புழு தேகத்தில் வருகின்றது. அன்றி ஓர் எறும்பானது அந்த தேகத்திலிருந்து பீபிலிகா பட்சி என்கின்ற தேகத்தில் வருகின்றது. அன்றி ஒரு பாம்பானது அந்த தேகத்திலிருந்து சர்பபட்சி என்கின்ற வேறொரு தேகத்தில் வருகின்றது. இப்படி மனிதர், மிருகம், பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் முதலிய அந்த தேகத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள் அந்த தேகத்திலிருந்தே வேறு தேகங்களை எடுக்கின்றதானால் அந்தந்த தேகங்கள் அழியும் போது வேறு தேகங்கள் எடுக்கும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை. சிலர் முன்தேகம் உண்டு என்பது உண்மையானால் அந்த தேகத்தில் நீ யார், உன் சரிதம் யாது சொல் என்கிறார்களே. அவர் கேள்விக்கு உத்தரம் என் என்ற வள்ளலார் மிக தெளிவாக பதில் சொல்கிறார். அதற்கு 70 வயதுள்ள ஒருவனை பார்த்து உனக்கு 5 வயதில்
உன் சரித்திரம் என்ன என்று கேட்டபோது, நேற்றைய பொழுதில் நடந்த என் சரித்திரம் இன்றைய பொழுதில் அவஸ்தையால் சொல்லத் தெரியாது, விடிப்பேன் என்றால், என் 5 வயதில் சரித்திரத்தை எப்படி சொல்ல மாட்டுவேன், நீ எப்படி கேட்கக்கூடும் என்கின்றான். ஒரு பிறப்பில் நடந்த அவனது சரித்திரங்களையே அவஸ்தை வசத்தால், அவஸ்தை பேதங்களால் அறிந்து சொல்ல மாட்டாமல் திரையுண்டாவது என்றால், அந்த சரித்திரங்களை அநேக அவஸ்தைகளுக்கு தேய்க்கின்ற நாம் எப்படி அறிந்து கொள்ளக்கூடும் என்பதே உத்திரம் என்று அறிய வேண்டும். ஜீவர்கள் முன் தேகத்திலே செய்த பாவ கர்மங்கள் இந்த தேகத்தில் வரும் என்பது எப்படி என்று அறிய வேண்டில், ஒரு சம்சாரி முன் குடியிருந்த தேகத்தில், ஒரு சம்சாரி குடித்தனம் செய்திருந்த வீட்டில் துன்மார்க்கர்களை வருவித்து அவர்களோடு கூடி பழகியிருந்தான். ஆனால் அந்த சம்சாரி அந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டுக்கு குடிவந்த காலத்திலும் அந்த துன்மார்க்கர்கள் அந்த வீட்டிலும் வந்து அவனுடன் பழக்கம் செய்வார்கள். அதுபோல ஒரு ஜீவன் முன் குடியிருந்த தேகத்தில் பாவ கர்மங்கள் விரும்பி செய்திருந்திருந்ததானால் அந்த ஜீவன் வேறொரு தேகத்தில் வந்தபோது அந்த பாவ கர்மங்கள் அந்த தேகத்தில் வந்து அந்த ஜீவனை சேரும் என்றும், புண்ணிய கர்மங்கள் இப்படியே என்றும் அறிய வேண்டும். முன் பிறப்பில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விட்டு துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களை இந்த பிறப்பில் பசி, தாகம் முதலியவற்றால் துக்கப்பட செய்வது கடவுள் அருணாகனை நியதி என்றால், அந்த ஜீவர்கள் விஷயத்தில் தயவு வைத்து ஆகாரம் முதலவை கொடுத்து அவர்கள் துக்கத்தை மாற்றுவது கடவுள் அருளாகனைக்கு விரோதமாகாதோ என்கின்ற சிறிய கேள்விக்கு உத்தரம் எது என்று அறிய வேண்டில், அரசன் தன் கட்டளைக்கு முழுதும் விரோதித்து கால்களுக்கு விலங்கிடப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கின்ற பெரிய குற்றவாளிகளுக்கும் தன் சேவகர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றார்கள். அதுபோல கடவுள் தம் கட்டளைக்கு முழுதும் விரோதித்து பல வகையால் பந்தம் செய்யப்பட்டு நரகத்தில் இருக்கிற பாவிகளுக்கும் தம் பரிவார தேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றார். அரசன் தன் கட்டளைப்படி நடவாமல் வேறுபட்ட சாதாரண குற்றவாளிகளை தன்னால் அவர்கள் பெறத்தக்க லாபத்தை பெறவட்டாமல் உத்தியோகத்தில் இருந்தும் நீக்கி அவர்களுக்கு நல்லறிவு வருகிற நிமித்தம் அவ்விடத்தை விட்டு நீக்கி வேறிடத்திற்கு வெளிப்படுத்துகின்றான். அவர்கள் உத்தியோகம் இழந்தபடியால் சுகபோஜனம் முதலிய போகங்களையும் இழந்து ஊர்புறங்களில் போய் ஆகார முதலவை குறித்து அலைந்து வருந்துகிறார்கள். அப்போது தயவுள்ளவர்கள் கண்டு ஆகார முதலவை கொடுக்கிறார்கள். அதை அரசன் கண்ட காலத்திலும் கேட்ட காலத்திலும் ஆகாரம் கொடுத்தவர்களை தயவுள்ள நல்ல சம்சாரி என்று சந்தோஷித்து மேலான நிலையில் வைத்து உபசரிக்கின்றான், அல்லது கோபிப்பதில்லை. அதுபோல கடவுள் தம் கட்டளைப்படி நடவாத சாதாரண குற்றமுடைய ஜீவர்களை தமது சக்தியால் அவர்கள் பெறத்தக்க இன்பங்களை பெறவொட்டாமல் தாம் கொடுத்த சவுகிய புவன போகங்களை விடுத்து அந்த ஜீவர்களை வருவிக்கும் நிமித்தம் அந்த தேகத்தினின்றும் நீக்கி வேறொரு தேகத்துகின்றார். அந்த ஜீவர்கள் சவுக்கிய புவன போகங்களை இழந்தபடியால் சவுக்கிய போஜனம் முதலியவற்றையும் இழந்து வேறு இடங்களில் ஆகார முதலவை இல்லாமல் வருந்துகின்ற போது தயவுள்ளவர்கள் அந்த வருத்தத்தை கண்டு ஆகார முதலவை கொடுக்கின்றார்கள். அப்படி கொடுக்கின்றவர்களை நல்ல தயவுள்ளவர்கள் மேன்மேலும் சுகத்தை அடையக் கடவார்கள் என்று சந்தோஷித்து மேல்நிலையில் வைத்து உபசரிப்பார் அல்லது கோபிக்க மாட்டார். ஆதலால் கடவுள் அருளாகனைக்கு ஜீவரிடத்தில் ஜீவர்கள் தயவு வைத்து உபசரிப்பதே சம்மதம் என்று உண்மை அறிந்து கொள்ளுவதே உத்தரம் என்று அறிய வேண்டும். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் இகலோக ஒழுக்கம் விளங்குகின்றது இல்லையாகில் இகலோக ஒழுக்கம் எவ்வளவும் விளங்க மாட்டாது. ஜீவகாருண்யம் இல்லாத போது அறிவும் அன்பும் தோன்றா. அவை தோன்றாத போது கண்ணோட்டமும் ஒருமையும் உபகாரமும் விளங்கா. அவை விளங்காத போது வலிய ஜீவர்களால் எளிய ஜீவர்கள் ஒழுக்கம் பொறாமை முதலவைகளால் தடைப்பட்டு அழிந்து போகும். பின் வலிய ஜீவர்கள் ஒடுக்கங்களுக்கு மதத்தினால்
தாமச ஒடுக்கங்களாகிய மாறுபட்டு அழிந்து போகும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் சிறிதும் இல்லாத புலி, சிங்கம் முதலிய மிருகங்கள் வழங்குகின்ற காட்டில் இகலோக ஒழுக்கம் வழங்கவே இல்லை. ஜீவகாருண்யம் இல்லாத மனிதர்கள் வழங்கும் இடத்திலும் இகலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாது என்றும் அறிய வேண்டும். பரலோக ஒழுக்கமும் ஜீவகாருண்யத்தால் வழங்குகின்றது. அது இல்லையாயின் பரலோக ஒழுக்கம் வழங்க மாட்டாது. ஜீவகாருண்யம் இல்லாத போது அறிவு விளக்கம் தோன்றாது. அது தோன்றாத போது கடவுள் நிலை கைகூடாது. அது கைகூடாத போது முக்தி என்பதும் ஒருவரும் அடையவே மாட்டார்கள். அடையாத பட்சத்தில் பரலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாது என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் மிகவும் வழங்காமையாகில் துஷ்ட பிறவிகளே பெருகி தீய ஒழுக்கங்களே மிகவும் வழங்குகின்றன. முன்தேகத்தில் ஜீவகாருண்யம் இல்லாத பாவர்கள் எல்லாம் அவரவர் பாவ செய்கைக்கு தக்கபடி சிலர் நரகவாசிகளாகவும், சிலர் சமுத்திரவாசிகளாகவும், சிலர் ஆரண்யவாசிகளாகவும், சிலர் புலி, கரடி, சிங்கம், யானை, கடமை, கடா, பன்றி, நாய் முதலிய துஷ்ட மிருகங்களாகவும், சிலர் காக்கை, கழுகு முதலிய பட்சி சண்டாளங்களாகவும், சிலர் பாம்பு, தேல் முதலிய துர்ச்சந்துகளாகவும், சிலர் முதலை, சுறா முதலிய கடின ஜந்துகளாகவும், சிலர் எட்டி, கள்ளி முதலிய அசுத்த தாவரங்களாகவும் பிறந்திருக்கின்றார்கள். ஆதலால் தீய ஒழுக்கங்களே மிகவும் வழங்குகின்றன என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் கடவுளருளை பெறுவதற்கு முக்கிய சாதனமாவது அன்றி அந்த அருளின் ஏகதேச விளக்கம் என்றும், ஜீவகாருண்யம் ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம். ஆதலால் அந்த இயற்கை விளக்கம் ஜீவர்களுக்கு கடவுள் விளக்கம் அகத்திலும் புறத்திலும் வெளிப்படவே மாட்டாது என்றும் அறிய வேண்டும். ஜீவகாருண்யத்திற்கு லட்சியம் எது என்று அறிய வேண்டில், ஆன்மாக்கள் எல்லாம் இயற்கை உண்மை ஏகதேசங்களாயும் இயற்கை விளக்கமாக அருள் அறிவாகிய விளங்குவதற்கு ஒற்றுமை உரிமை இடங்களாயும் இருக்கின்றன என்றும், அந்த ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரிப்பதற்கு பூதகாரிய தேகங்களே உரிமையாக இருக்கின்றன என்றும், அந்த தேகங்களை ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரியாவிடில் ஆன்ம விளக்கம் மறைபடும் என்றும், அது மறைவில் அருள் விளக்கம் வெளிப்படாது என்றும், வெளிப்படாத போது மூடம் உண்டாகும் என்றும், அதுவே ஆன்மாக்களுக்கு பந்தமாகும் என்றும், அது பற்றி அவசியம் பூதகாரிய தேகம் வேண்டும் என்றும், பூதகாரிய தேகங்களுக்கு மாயை முதற்காரணம் ஆதலால் அந்த மாயையின் விகற்ப ஜாலங்களாகிய பசி, கொலை, தாகம், பிணி, ஆபத்து, பயம், இன்மை, இச்சை என்பவைகளால் அந்த தேகங்களுக்கு அடிக்கடி அபாயங்கள் நேரிடும் என்றும், அப்படி அபாயங்கள் நேரிடாமல் கரணேந்திரிய சகாங்களை பெற்ற நம் அறிவை கொண்டு சர்வ ஜாக்கிரதையோடு முயற்சி செய்து தடுத்து கொள்வதற்கு தக்க சுதந்திரம் ஜீவர்களுக்கு அருளால் கொடுக்கப்பட்டதென்றும், அந்த சுதந்திரத்தை கொண்டு ஜீவர்களெல்லாம் தேகங்களிலிருந்து அபாயங்களை நீக்கி ஆமலாபத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய கடவர்கள் என்றும், மேலும் மேல் குறித்த பசி, கொலை, தாகம், பிணி, ஆபத்து, பயம், இச்சை என்பவைகளால் வரும் துன்ப அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ள தக்க சுதந்திரம் இல்லாமல் வருந்துகின்ற ஜீவர்கள் விஷயத்தில் அவர் நிவர்த்தி செய்வதற்க சுதந்திரமுள்ள ஜீவர்கள் காருண்யத்தால் நிவர்த்தி செய்விக்க வேண்டும் என்றும், அப்படி நிவர்த்தி செய்வதில் பசியினாலும் கொலையினாலும் வரும் துன்பங்களை நிவர்த்தி செய்வதே தலைமையான காருண்யம் என்றும், அது தவிர மற்றவைகளால் வரும் துன்பங்களை மாற்றுவது அபரஜீவர காருண்யம் என்றும், அது இவ்வுலக இன்பத்தை மாத்திரம் சிறிது உண்டு கொண்டும் என்றும், பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பதே பரஜீவகாருண்யம் என்றும் அறிய வேண்டும். அது இவ்வுலக இன்பம் எல்லாவற்றையும் அளவிறந்து சித்தி இன்பங்களையும் எக்காலத்தும் அழியாத முக்தி இன்பத்தையும் அருளால் அடைவிக்கும் என்றும், அந்நிய ஜீவர்களுக்கு நேரிடுகின்ற மேற்குறித்த அபாயங்களை நிவர்த்தி செய்வதற்கு தக்க சுதந்திரமும் அறிவும் இருந்தும் அவ்வாறு செய்யாமல் வஞ்சித்தவர்களுக்கு இவ்வுலக இன்பம்
அவ்வுலக இன்பத்தோடு மோட்ச இன்பத்தை அனுபவிக்க சுதந்திரத்தை அடையப்படுவதில்லை என்றும் தற்காலத்தில் அனுபவிக்கின்ற புவனபோக சுதந்திரங்களையும் இழந்து விடுவார்கள் என்றும் கடவுள் அருளால் விதிக்கப்பட்டிருக்கின்றபடியால் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க அறிவும் சுதந்திரம் இல்லாத ஜீவர்கள் விஷயத்தில் அவைகளை நிவர்த்தி செய்விக்கத்தக்க அறிவும் சுதந்திரம் உள்ளவர்கள் வஞ்சியாமல் நிவர்த்தி செய்வதே ஜீவகாருண்யத்திற்கு லட்சியம் என்றும் அறிய வேண்டும். பசி, கொலை, தாகம், பிணி, ஆபத்து, பயம், இம்மை, இச்சை என்பவைகளால் வரும் அபாயத்தை நிவர்த்தி செய்விப்பது ஜீவகாருண்யத்திற்கு லட்சியமாக இருக்கவும், இவ்விடத்து பசியனாலும் கொலையனாலும் வரும் அபாயங்களை மாத்திரம் நிவர்த்தி செய்விப்பு தலைப்பட்ட காருண்யம் என்றும் குறித்தது ஏன் என்று அறிய வேண்டில், ஜீவகாருண்ய ஒடுக்கத்தில் பரஜீவகாருண்யம் என்றும் அபரஜீவகாருண்யம் என்றும் இருவகையும், அவற்றில் பசிதலும் கொலை நீக்குதலும் பரஜீவகாருண்யம், மற்றவை அபரஜீவகாருண்யம் ஆதலில் பரஜீவகாருண்யம் விசேஷமாக குறிக்கப்பட்டது என்றும் அறிய வேண்டும். அன்றியும் பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு பசியை நிவர்த்தி செய்விக்கின்ற தயவுடையவர்கள் தாகம் நீக்குவதற்கு தண்ணீர் கொடாமல் இறார்கள். தண்ணீர் கொடுப்பது பிரயாசமும் இல்லை. தண்ணீர் ஏரி, குளம், கால்வாய் முதலிய இடங்களிலும் இருக்கின்றது. இதேபோல எல்லா ஜீவர்களுக்கும் இயற்கையில் இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த பாவ புண்ணிய பதிவு என்பதை அறிந்து நாம் எல்லாம் முன்பிறப்பில் செய்த வினைப்பயணம், முன்பிறப்பில் செய்த பாவ புண்ணியங்களும் இப்பிறப்பில் வந்து சேரும். அதனால் இப்பிறப்பில் நாம் அந்த பாவ புண்ணியங்களை, பாவ கர்மங்களை நீக்குவதற்கு என்ன உத்தரம் என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் ஒன்றே உத்தரம் என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்யத்தினால் வரும் லாபம்தான் ஆண்மை என்ப லாபம் என்பதை வள்ளல் பெருமான் அவர்கள் தெளிவாக சொல்லியுள்ளார்கள். ஆதலால் முன்பிறப்பு உண்டு என்றும் இப்பிறப்பில் வந்த அந்த துன்பங்களை நீக்குவதற்கு ஜீவகாருண்யமே பரிகாரம் என்றும் அறிந்து நாம் எல்லோரும் ஜீவகாருண்யத்தை உண்மை அன்பால், இயற்கை அன்பால் செய்விக்க வேண்டும். அதனால்தான் வள்ளல் பெருமான் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுகிறார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்ய வழி ஆதலால் நாம் ஜீவகாருண்யத்தை முழுமையாக கடைபிடித்து ஆன்மலாபத்தை பெற்று, இயற்கை இன்பத்தை பெற்று, பேரின்ப லாபத்தை பெற்று மரணமிலா பெருவாழ்வில் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.